இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு அரசின் புன்னகை திட்டத்தை பத்தி பார்க்க போறோம். தமிழ்நாடு அரசின் புன்னகை திட்டம் என்பது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களின் பற்கள் மற்றும் வாய் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்காக தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் பள்ளி கல்வித்துறை இணைந்து செயல்படுத்தும் ஒரு சிறப்பு திட்டமாகும். இதுல துறைன்னு போட்டு நம்ம என்னென்ன துறையெல்லாம் மென்ஷன் பண்ணணும். தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் பள்ளி கல்வித்துறை 2 துறையுமே நம்ம மென்ஷன் பண்ணணும். இந்த திட்டம் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் மாணவர்களோட பற்கள் மற்றும் வாய் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் பள்ளி கல்வித்துறை இணைந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பு திட்டமாகும். இத்திட்டம் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு பல் பரிசோதனை, சிகிச்சை மற்றும் விழிப்புணர்வை வழங்குகிறது. 6th to 8th இருக்கிற மாணவர்களுக்கு மட்டும்தான் இதில் யூஸ் பண்ணுறாங்க. தமிழக அரசின் புன்னகை திட்டம் என்பது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களின் பற்கள் மற்றும் வாய் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்காக தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் பள்ளி கல்வித்துறை இணைந்து செயல்படுத்தும் ஒரு சிறப்பு திட்டமாகும். இத்திட்டம் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு பல் பரிசோதனை, சிகிச்சை மற்றும் விழிப்புணர்வை வழங்குகிறது. திட்டத்தின் முக்கிய அம்சங்கள். நோக்கம்: பள்ளி மாணவர்களிடையே ஏற்படும் பல் சொத்தை, ஈறு பிரச்சனைகள், வாய் மற்றும் வாய்வழி நோய்களை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து இலவச சிகிச்சை அளித்தல். பல் சொத்தை, ஈறு பிரச்சனைகள், வாய்வழி நோய்களை எல்லாத்தையுமே ஆரம்பத்திலே கண்டறிந்து இலவச சிகிச்சை கொடுத்துடணும் அப்படிங்கிறதான் நோக்கம். பயனாளிகள் முதற்கட்டமாக 6, 7, 8ஆம் வகுப்பு பயிலும் 4 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தான் இதோட முக்கியமான பயனாளிகள். செயல்பாடு: நடமாடும் பல் மருத்துவ ஊர்திகள் மூலம் பள்ளி வளாகத்திலேயே பரிசோதனை நடத்தப்படுகிறது. நடமாடும் பல் மருத்துவ ஊர்தி மூலமா பள்ளி வளாகத்திலேயே பல் பரிசோதனை நடத்தப்படுகிறது. விரிவாக்கம்: விருதுநகர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்பட்ட மலரும் புன்னகை தெத்துப்பல் எத்துப்பல் சீரமைப்பு திட்டத்தின் அடிப்படையில் இத்திட்டம் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இதை விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. புன்னகை திட்டத்தை மலரும் புன்னகை திட்டம்னு விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. விருதுநகர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்பட்ட மலரும் புன்னகை தெத்துப்பல் எத்துப்பல் சீரமைப்பு திட்டத்தின் அடிப்படையில் திட்டம் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் இது விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. இத்திட்டம் மாணவர்களின் ஆரோக்கியமான புன்னகையை உறுதி செய்வதோடு பற்கள் தொடர்பான அச்சத்தையும் போக்குகிறது அப்படின்னு சொல்லி இந்த திட்டத்தை முடிச்சிட்டாங்க. தமிழக அரசின் புன்னகை திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். இது 6th to 8th வரையும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இதை அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கூலில் அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய எல்லா ஸ்கூல்லையும் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுட்ருக்காங்க. அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி மலரும் புன்னகை திட்டம் அப்படின்ற இதில் ஆரோக்கியமான புன்னகையை உறுதி பண்ணுறக்காண்டி இது எக்ஸ்பேண்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லிட்டாங்க. இதை பற்றி இன்னொரு சின்ன ஆர்டிக்கல் இருக்குது, அதையுமே நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். தமிழக அரசின் புன்னகை திட்டம். சென்னை நந்தனம் அரசு மாதிரி மேல்நிலை பள்ளியில் புன்னகை திட்டத்தின் கீழ் பள்ளி சிறார்களின் பல் பாதுகாப்பு திட்டத்தை அமைச்சர்கள் மா. சுப்பிரமணியன் மற்றும் அன்பில் முகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் வியாழக்கிழமை தொடங்கி வைத்தனர். சென்னை நந்தனம் அரசு மாதிரி மேல்நிலை பள்ளியில் இந்த புன்னகை திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. பள்ளி சிறார்களோட பல் பாதுகாப்பு திட்டத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிறக்காண்டி அமைச்சர் மா. சுப்பிரமணியன், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி 2 பேருமே, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ப்ளஸ் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் 2 பேரும் சேர்ந்து தொடங்கி வச்சிருக்காங்க. சென்னை நந்தனம் அரசு பள்ளியில் புன்னகை என்ற திட்டத்தை அமைச்சர் மா. சுப்பிரமணியன், அன்பில் மகேஷ் ஆகியோர் இணைந்து தொடங்கி வைத்து நடமாடும் பல் மருத்துவ ஊர்தியில் அளிக்கப்படும் பல் சிகிச்சையை மேற்பார்வையிட்டனர். நடமாடும் பல் மருத்துவ ஊர்தி ஒன்று அனுப்பியிருக்காங்க. மாணவர்களின் பல் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வண்ணம் உருவாக்கப்பட்டுள்ள இத்திட்டத்தில் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு பல் சிகிச்சை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இது என்னதுன்னா 6 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு பல் சிகிச்சை வழங்குறது தான் இவங்களோட முக்கியமான இது. இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா. சுப்பிரமணியன், தமிழ்நாடு முழுவதும் 4 லட்சம் மாணவர்களுக்கு பல் மருத்துவர்கள் நேரில் சிகிச்சை அளிக்க உள்ளதாக தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கூறுகையில், புன்னகை என்கின்ற இப்புதிய திட்டத்தினை பள்ளியில் தொடங்கி வைத்திருக்கிறோம். பள்ளி குழந்தைகளை பரிசோதித்து அவர்களுக்கு ஏற்படும் வாய்வழி நோய்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் தீர்வு காண்பதற்கும் இத்திட்டம் பயன் தரும். இத்திட்டத்தின் மூலம் தமிழகத்தில் 6, 7, 8ஆம் வகுப்புகளில் பயிலும் 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவியருக்கு
பல் பரிசோதனைகளை செய்து அதன் மூலம் அவர்களுக்கு வாயில் ஏற்படுகின்ற பொதுவான நோய்களான பல் சொத்தை, ஈறு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கும் அதை கண்டறிவதற்கும் இன்று நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறது. முதல்வர், துணை முதல்வராக இருந்தபோது சென்னை மாநகராட்சி மற்றும் சென்னை பல் மருத்துவக் கல்லூரி ஆகியவற்றின் சீரிய ஏற்பாட்டில் இதுபோன்ற பரிசோதனைகள் செய்யப்பட்டது. நமது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சென்னையில் மட்டுமல்ல, தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த மாணவ மாணவியருக்கும் பல் பரிசோதனை செய்து அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து தர வேண்டும் என்கிற கோரிக்கையினை முதல்வர் வாயிலாக துறைக்கு வைத்துள்ளது விரைவில் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளுடைய தற்போதைய முதல்வர் துணை முதல்வரா இருக்க பட்சத்திலே இந்த திட்டங்களுக்கு பேஸ் போட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல. சொத்தம் விரிவாக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ விருதுநகர் மாவட்டத்தில் பள்ளி மாணவர்களுக்காக செயல்படுத்தப்படும் மலரும் புன்னகை திட்டத்தை தமிழகம் முழுவதும் விரிவுபடுத்த அரசு திட்டம். ஸோ அரசு பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய தத்துப்பல் குறைபாட்டெல்லாம் கண்டறிஞ்சு அவங்களுக்கு அதற்கான சிறப்பான சிகிச்சை கொடுக்கப்படணும் அப்படிங்கிறதான் இந்த திட்டம். ஸோ இது புன்னகை திட்டத்தோட எக்ஸ்பான்ஷன் தான் மலரும் புன்னகை. இது விருதுநகரில் தொடங்கப்பட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ண இருக்குது அப்படிங்கிறது நியூஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.